ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு வெஜிடபிள் தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினா 65 பண்ணுவீங்க, குருமா வைப்பீங்க. ஆனால் இது மாதிரி தொக்கா பண்ணுங்கள். இது இன்னும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இது ஒன்று போதும். ஈஸியாக வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு அதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. இது நீங்கள் உருளைக்கிழங்கு தொக்கு செய்வீங்கள்ல, அது மாதிரி தான் வரும். ஆனால் இது கூட மிக்சட் வெஜிடபிள் போடுறதுனால அது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணிங்கன்னா வெறும் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவீங்க. ஆனால் இது நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா இதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேருங்க. நான் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி வச்சுருக்கேன், அது போடுறேன். நீங்கள் இன்னும் கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். வெட்டி வச்ச காயை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. கொத்தமல்லி தூவி நல்லா சூப்பரான ஒரு வெஜிடபிள் தொக்கு ரெடி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.